Happy birthday to Assalamualaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது நிறைய விஷயம். வீடு ஷிஃப்டிங்கன்றதே ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ இது கதவுக்கெலாம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. நாங்கள் பிளான் போட்டது ஜனவரி மாதம் ஷிஃப்ட் பண்ணோன்னு. பட் டிலே ஆகி கரண்ட்டுக்கே 3 வீக்ஸ் சொன்னாங்க, 5 வீக்ஸ் ஆகிடுச்சு. எல்லாமே இது கடைசியாக எங்கள் மாமி ரூமுக்கு டைல்ஸ் போடுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களோட ரூம் டைல்ஸ் கொஞ்சம் உடஞ்சாப்பில் இருந்ததுனால இது லாஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ இந்த ரூமுக்கு டைல்ஸ் போடுற வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த பார்டர் பூலாம் கொடுத்து இங்கே அழகாக டைல்ஸ் போட்டாச்சு. இதான் லாஸ்ட்டாக ஆக்சுவலி நாங்கள் ஷிஃப்ட் பண்ணலான்னு நினச்சோம். அப்போ இந்த ப்ராப்ளம் வந்ததுனால சரி இந்த ரூம் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த திருப்பி கடையில் போய் பார்டர் டைல்ஸ்லாம் வாங்கி இங்கே ஃபுல்லாக நாங்கள் போட்டோம். ஸோ அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ப்ராசஸாக இருக்குது. அந்த வீடை கட்டிப்பாருன்னு சொன்ன அந்த பழமொழி நிஜமாலுமே உண்மைதான். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த வீடு ரெனோவேஷன் பண்ணி ஷிஃப்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸாக எங்களுக்கு இருந்தது. அலையிற வேலையெல்லாம் முடிஞ்சிச்சின்னு பார்த்தா திருப்பி இந்த ரூமுக்கு நாங்கள் டைல்ஸு பார்டர் எல்லாமே போட்டாச்சு. ஃபேன்லாம் மாட்ட வேண்டியது இருக்குது. ஸோ ஃபேன்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஷிஃப்ட் ஆக முடியும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கட்டிலும் வரல. ஸோ நாங்கள் கட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா பழைய வீட்டில் நான் சும்மா கீழே உள்ள பெட்டில் தான் தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா புது வீட்டுக்கு போனால் வாங்கிக்கலான்னு. ஸோ புது வீட்டுக்கு போயிட்டு கட்டில் வாங்கியாச்சு. அப்புறமா ஹீட்டர்லாம் போட்டாச்சு. ஸோ பேசிக் திங்ஸ் வந்ததுக்கப்புறம் தானே நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ பெட்டும் வந்துச்சு. அது வரைக்கும் நாங்கள் அங்கேருந்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை விட்டுட்டு இருந்தோம். ஸோ பெட்டும் கட்டிலும் வந்ததுக்கப்புறமா நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம தூங்கணும் இல்லையா, நைட்டு நிறையா பகல்லாம் வேலை பார்த்துட்டே இருக்கோம். நைட் தூங்கிறதுக்கு ஸோ இந்த பெட்டு தான் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க சொந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம வாங்கலாம். நான் தான் சொன்னேன் சொந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வாங்கலான்னு. ஸோ சொந்த வீட்டுக்கு போனோன்னே வாங்கியாச்சு கிங் சைஸ் பெட்டு. ஸோ புது கவரும் 2 கவர் எது சூஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ப்ளூ கலரே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர் எடுத்து ஹஸ்பண்டை பெட் கவர் போட சொன்னேன். ஸோ பெட் கவர்லாம் போட்டுட்டு பில்லோஸ் இந்த பெட்டு மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியான பெட்டாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. கட்டில் வேறு இடத்துல வாங்கணும், பெட்டு வேறு இடத்துல வாங்கணும். ஸோ பெட்டு வாங்குகிற இடத்துலேயே பில்லோஸ் எல்லாமே அவங்களே அதை காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. பட் இந்த பில்லோஸ் அவ்வளோவா நல்லா இல்லை. நான் இப்போ யூஸ் பண்ணதில் சொல்கிறேன். பட் ஓகே நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. பட் எனக்கு அந்த பில்லோஸ் கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் பெட்டு பொறுத்த வரைக்கும் உண்மையாலே நல்லா இருக்குது. பெட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கு. ஸோ பால்ஸ்டரு 2 பில்லோ அவங்க இதோட சேர்த்து அந்த பெட்டோடையே சேர்த்து கொடுத்தாங்க. இது குட் நைட் பிராண்ட் பெட்டு. அது கொஞ்சம் பிராண்டட் பெட்டாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வாங்குகிறோம். ஆனால் நல்லா தான் இருக்குது. பட் தலானிலாம் நல்லா இல்லை. பட் இது நல்லா இருக்குது. பெட்டு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் பேசிக் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். பால் மாவு, சர்க்கரை, அப்புறமா டீ தூள். ஏன்னா டீ இல்லாமல் எல்லாருக்கும் டீனா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரெட்டு. ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே டீ குடிக்கணும். ஆனால் இப்போ இது அடுப்புலாம் கேஸ் கனெக்ஷன்லாம் இன்னும் கொடுக்கல. ஸோ அதனால் எலக்ட்ரிக் அடுப்பை வச்சு தான் பால் காய்ச்சலாம். ஏன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் பால் காய்ச்சிறோம். பாலுக்கு வாட்டர்னு ஆப்ஷன் போட்டு நம்ம பால் காய்ச்சிக்கலாம். ஸோ ஏதோ வாட்டர் போட்டு இது எல்லாம் இந்த அடுப்பு பார்த்திங்கனாக்கா இண்டக்ஷன் கிடையாது. என்ன பாத்திரம் வேணாலும் இதில் வச்சு நம்ம சமைக்கலாம். அந்த மாதிரி அடுப்பு தான் என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கினார். இண்டக்ஷன்னா அந்த இண்டக்ஷன் பாத்திரம் தான் வைக்க முடியும். இது எல்லா பாத்திரமும் வச்சுக்கலாம். ஸோ நாங்கள்
2 இயர்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் பிஃபோரு. இப்போ வந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் வந்து திருப்பி இந்த வீட்டுக்கு வரேன். ஏன்னா வந்து வீடு வாங்குறது வந்து ஈஸி இல்லைல்ல, அதுவும் லோன் இல்லாமல் வீடு வாங்குறது வந்து ஈஸி சுத்தமாக இல்லை. அல்லாவோட அருளால் அது நாங்கள் பண்ணோம், அதுலேயே பண்ணோம். அதனால் வந்து நிறைய வந்து நமக்கு இதுவாகிடுச்சு, நிறைய காசு வந்து அதுலேயே போயிடுச்சு. அப்புறம் 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி ரினோவேஷன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவோட அருளால் இந்த வீட்டுக்கு குடி வரும்போது 2வது வாட்டி பால் காய்ச்சிரும். நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சலான்னு நினச்சேன். ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து நிஜமாலே எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வந்து காய்ச்சல் ஆகிடுச்சு, அதனால் வெள்ளிக்கிழமை காய்ச்ச முடியல. என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னால் திங்கக்கிழமை காய்ச்சலாம், திங்கக்கிழமை தான் ரசூலுல்லா பிறந்த நாள், அதனால் திங்கக்கிழமை வந்து காய்ச்சலாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா நாளும் நல்ல நாள் தான் நம்ம அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. சரி, ஏன்னா வந்து நான் சொன்னேன் அடுத்த வெள்ளிக்கிழமை காய்ச்சலான்னு சொன்னேன். அவர் வந்து இல்லை ரொம்ப டிலே ஆயிரும், அதனால் மண்டே காய்ச்சலாம், உனக்கு தான் கஷ்டம் ஸ்கூல் போகிறதுக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப டிலே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் சண்டே நைட்டு வந்து இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். மண்டே காலையில் ஃபஜ்ரோட பால் காய்ச்சலான்னு ஃபஜ்ரோட பால் காய்ச்சினோம். சண்டே நைட்டு இந்த மாதிரி லாரியில் சோஃபா, டிவி, இது என்னது கப்போர்டு, ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, ஸோ அதெல்லாம் வந்து சண்டே நைட்டு தான் நாங்கள் கொண்டு வந்தோம். அப்புறம் தேவையான க்ளாத்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் மூட்டை கட்டி என்ன தேவையோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து மூட்டை கட்டி கொண்டு வந்தோம். சண்டே நைட்டு அதுவே ஒரு 11-12 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து சரி பால் வந்து இது இண்டக்ஷன் அடுப்புனால எனக்கு ஹேண்டில் பண்ண முடியாமல் அது வேறு பொங்கிருச்சு. ஆனால் பால் பொங்குனா பெரும்பாலும் பொங்கதான் விடுவாங்க, ஆனால் எனக்கு பொங்கக்கூடாதுன்னு இருந்துச்சு. ஆனால் நல்லபடியாக வந்து எல்லோரும் பால் கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் பால் காய்ச்சி ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி டீ கிடையாது, பால் தான் குடிக்கணும்னு சொன்னேன். புது வீடு பால்லாம் குடிச்சாச்சா? பால்லாம் குடிச்சாச்சு. டயர்டாக இருக்குது எல்லாருக்கும், அதான் ரொம்ப டயர்டாக இருக்குது. அதே சமயம் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி நம்ம புது வாழ்க்கை இந்த புது வீட்டிலேருந்து தொடங்குறது வந்து அந்த ஜேர்னி வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இது நோன்பு மாதத்துக்கு முன்னாடி வந்து பால் காய்ச்சிட்டோம். ஏன்னா நோன்புக்குள்ளே இங்கே வந்துடணும், நோன்பு வச்சுட்டு கஷ்டம்னு. இது வந்து நிறைய க்ரோசரிஸ்லாம் வந்து எடுக்கலான்ட்டு, ஏன்னா ஏதாச்சும் சமையல் முதல்ல கிச்சனை செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து க்ரோசரிஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸு அதெல்லாம் வந்து, ஏன்னா வெளியிலேயே வாங்கிட்டே இருந்தால் அதுவும் ரொம்ப செலவாயிட்டே இருக்கே, அப்புறம் வெளில வாங்குகிற சாப்பாடு கூட ஒத்துக்க கூட மாட்டேங்குது. ஸோ எப்படியாச்சும் கிச்சனை செட் பண்ணணும்னு அல்லா மேக் த இம்பாசிபிள் பாசிபிள், இதுதான் எனக்கு மோட்டிவேஷன் வந்து தந்துட்டு இருந்துச்சு. இது வந்து அந்த காரில் வந்து மாட்டியிருந்தாங்க, அதை பார்த்தோன்னே வந்து இது வந்து வாடகை கார். ஆக்சுவலி இது வந்து எங்கள் கார் பிரச்சனையாக இருக்குன்னு வாடகை கார் எடுத்தோம். ஸோ அதை பார்த்தோன்னா எனக்கு நானே ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன், எல்லாமே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்கணும், இவ்வளோ வேலை பார்க்கணும். அந்த வேலை பார்க்கும்போது அல்லான்னு நினைக்கும் போது தான் வந்து ஒரு எனர்ஜி வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அல்லாவே வந்து உன்னால் முடியும் அப்படின்னு அதை காட்டுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அல்லா மேக் த இம்பாசிபிள் பாசிபிள். அதுவும் அந்த வாடகை காரில் வந்து எனக்குன்னு அது வந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ முதல்ல வந்து கிச்சனை செட் பண்ணிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்களை கூட நான் கூப்பிடல, ஏன்னா வேலைக்காரங்க வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய நாங்கள் கோல்டெல்லாம் விற்றுருக்கோம் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு, இன்னும் வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி நம்மளே வந்து இதை கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது ஃபுல்லாக வந்து நானே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா ரொம்ப செலவாயிட்டே இருக்கே. கொஞ்சம் டபுள் க்ளீனர் என்னமோ 450 சம்திங் அந்த மாதிரி கேட்டாங்க, அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 50 அந்த மாதிரி கேட்டாங்களா. ஸோ இது வந்து 8 ஹவர்ஸோ 7 ஹவர்ஸோ சம்திங். சரி நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி செட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த அல்லா மேக்ஸ் த இம்பாசிபிள் பாசிபிள் அதுதான் வந்து பண்ணேன். ஆனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு கை கூட தூக்க முடியல, கை அவ்வளோ வலி, முதுகு வலி அந்த மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இது 2 இயர்ஸாக இந்த வீடு யூஸ் பண்ணாத வீடு, புழங்காத வீடு, அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே, ஏன்னா இது நம்ம வீடுனால நம்ம பார்த்து செய்வோம் இல்லையா, எனக்கு பெண்டு நிமிர்ந்து போச்சு. ஆனால் வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ ஒன்று, ஏன்னா இந்த ஏரியா க்ளீன் பண்ணால் தான் எடுத்து ஜாமான்லாம் எடுத்து வைக்க முடியும்.
ரொம்ப வேலை பார்த்துட்டே இருந்த எனர்ஜி ட்ரெயினாக இருக்கும்போது ஹாஜரோட பர்த்டே வந்து ஜனவரி மந்த்னால அந்த வீட்டுக்கு போகணுன்னு அவளோட பர்த்டே வந்து வந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து டைவர்ஷன் கிடச்சிது. பண்ணுறீங்க என்ன மேக் பண்ணுறீங்க? கோகனட் குக்கீஸா? இதோ காட்டு. வாவ், சூப்பராக இருக்கே எங்கள் செல்லக்குட்டி. ஐயா, கோகனட் சூப்பராக பண்ணியிருக்க ஹாஜர். நல்லா இருக்கு. நீ மேக் பண்ணியா? ரியலாக மேக் பண்ணி தெரியா அம்மாக்கு? ரியலாக மேக் பண்ணி தெரியா? பெரும்பாலும் பர்த்டேனா வந்து அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கேக்கு வந்து எங்கள் வீட்டில் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவளே கடைக்கு கூட்டு போய் உனக்கு என்ன கேக் பிடிக்கும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த குரோமி தான் அவள் எடுப்பான்னு. பெரும்பாலும் அவன் என்ன சூஸ் பண்ணான்னு கண்டுபிடிங்க நீங்களே. வந்து நான் சொல்லலை, நீங்களே ஒரு கிஃப்ட் வந்தோன்னு வேறு எதுவுமே அவள் பார்க்கல. ரொம்ப சின்னதாக இருக்கு. பரவாயில்ல விடுங்க, நம்ம தானே. அங்கே பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு அப்சர், ஹாப்பி பர்த்டே டு யூ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? படிச்சு பாரு. Ninth birthday, Binti. May Allah bless you always. Okay. கட் பண்ணுங்க. ஹாஜருக்கு பிடிச்ச பிரியாணி கட் பண்ணுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு, ஹாப்பி பர்த்டே. ஹாஜரோட பர்த்டேக்கு வந்து அவங்க அத்தம்மா வந்து லாஸ்ட் இயர் போன வருஷமே வந்து ஜனவரியில் தான் அவள் பர்த்டே தான் ஃபஸ்ட்டு வரும். ஜனவரி தான் அவள் தான் ஸ்டார்ட் பண்ணுவாள். ஸோ அவளுக்கு வந்து பிறந்ததுலேருந்து கோல்டு எதுவுமே போட்டதில்லை. ஹபீஸாக்கும் ஹக்கீமாக்கும் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹாஜருக்கு மட்டும் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி அவங்க போன வருஷமே வந்து அவங்க வாங்கி வச்சுட்டாங்க இந்த செயின். ஸோ அவள் பர்த்டேக்கு போட்டு விடலான்னு நான் டாலர் வாங்கினேன். ஸோ அவங்க செயின் வாங்கினாங்க. அது போன வருஷம் வாங்கினது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு ரெனோவேஷனுக்காக நிறைய கோல்டு வந்து நாங்கள் நிறைய விற்றுட்டோம். பட் இந்த நகை வந்து அவள் பிறந்த நாளைக்கு போடணுன்னு நான் வந்து இந்த நகை மட்டும் நாங்கள் விற்கலை. ஸோ அவள் பிறந்த நாளைக்கு வந்து அழகாக வந்து போட்டு விட்டாச்சு. ஸோ அவளுக்கு பிடிச்ச குரோமியும் வந்து கேக்கும் வந்து வாங்கி வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய நகை நாங்கள் விற்றா கூட அவளுக்கு போன வருஷம் வாங்கின அந்த பர்த்டே நகை வந்து விற்காமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அது ஏன்னா அது மாமி வாங்கி கொடுத்தது. ஸோ அது விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாமி வந்து அவங்க பர்த்டேக்கு வந்து அவளோட பர்த்டேக்கு வந்து அவங்க போட்டு விடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதே மாதிரியே அவளோட பர்த்டேக்கு வந்து அந்த நகையை போட்டு விட்டோம். டாலரும் நான் வாங்கினேன். அதுவும் அந்த மக்கா மதீனா டாலரு. ஸோ அதுவும் வந்து விற்கலை. ஹாஜர் இதுதான் அம்மா வாங்கி கொடுத்தா இந்த டாலர். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த டாலர் இது வந்து மக்கா மதீனா மாதிரி. நல்லா இருக்கு. தேங்க்யூ அம்மா. நீங்க கிஃப்ட் கொடுக்கல?
அவளுக்கு வந்து பிரியாணின்னா வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன வந்து செய்ய சொன்னால் உண்மையாலே என்னால் செய்ய முடியல. நிறைய வேலை, கிச்சனும் வந்து இன்னும் செட் ஆகலை. கிச்சனுக்கு வந்து தேவையான அந்த சிலிண்டர் இன்னும் கேஸ் கனெக்ஷன் கொடுக்கல. ஸோ பிரியாணி செய்கிற அளவுக்கு வந்து கிச்சன் வந்து ரெடி ஆகலை. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து மந்தி பிரியாணி வந்து கடையில் வந்து வாங்கிட்டோம். இந்த பிரியாணியும் வந்து அவளோட ஃபேவரெட்டு தான். ஸோ அவள் வந்து ரைஸ் மட்டும் சாப்பிடுவா, சிக்கன் அதெல்லாம் சாப்பிட மாட்டா. பிடிச்சிருக்கா ரைஸு? நல்லா இருக்கா? பிரியாணி ஹாஜருக்காக தான் வாங்கினது. ரொம்ப பிடிக்குமா பிரியாணி? ஆனா நீ ஏன் சிக்கனும் மட்டனும் எடுக்க மாட்டேங்கிற? ஒன்லி சோறு தான் பிடிக்குமா? சரி சரி, ஓகே, சாப்பிடுங்க. ஸோ ரொம்ப வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் இல்லை, என்னமோ ஒர்க் ஷாப்பு சொன்னாங்க. ஸோ 5 days வந்து இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டே மட்டும் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்ன வந்து அந்த லாஸ்ட்டு ஃப்ரைடே நைட்டு நான் 10 o'clock மேலே தான் போனேன். ஸோ ஃப்ரைடே நைட்டு அங்கே தங்கிட்டு மார்னிங் ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல், பிள்ளைங்களுக்கு ஹாஜர் ரொம்ப நாள் அவளோட பிறந்த நாளுக்கு வந்து அவங்க அத்தாவோட ட்ரீட்டு. ஸோ ஸ்விம்மிங் பூல் கேட்குறால, இந்த ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலான்னு சொன்னோன்னே அன்றைக்கி நைட்டு வந்து அங்கே போய் தங்கிட்டு மறுநாள் வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் வந்து நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா, ஏன்னா நாங்கள் இப்போதைக்கு எந்த வெக்கேஷன் போகிற மாதிரி எந்த பிளானிங்கும் இல்லை, ஏன்னா நிறையா செலவாயிடுச்சு, நோ ஸ்பெண்டிங்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து எப்படியாச்சும் வந்து இது வந்து கிடைச்சது வந்து ஒரு அல்லாவோட அருள் தான். ஸோ இங்கே ஸ்விம்மிங் பூல் எய்த்தாப்புலேயே ஒரு ஊஞ்சல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் தான் ஹக்கீமா சரியான பயம், தண்ணினாலே அவளுக்கு பயம் போல், தண்ணியிலே இறங்க மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. சரி இந்த ஊஞ்சலாச்சு விளையாடன்னு அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்துக்கிட்டே வந்து ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருந்தா. நானும் வந்து ஊஞ்சல் பக்கத்தில் ஊஞ்சல் தான் விளையாண்டுட்டு தான். நானும் தண்ணிக்குள்ளே இறங்கலை, ஏன்னா வந்து எனக்கு வந்து பயமாக இருந்தது. தண்ணியில் இறங்கி ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ட்ரெஸ்லாம் மாற்றணும். ஸோ கொஞ்சம் வந்து எனக்கு லேசியாக இருந்துச்சு தண்ணியில் இறங்க. எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுமோன்னு கூட எனக்கு பயமாக இருந்துச்சு. காய்ச்சி கீச்சா வந்துச்சுன்னா, ஏன்னா வீட்டிலலாம் நிறைய அரேஞ்ச் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்கே, அதனால் ஒரு பயத்தில் வந்து நான் இறங்கலை. எனக்கும் உடம்பும் கொஞ்சம் முடியாமல் போயிடுமோன்ற பயத்தில் வந்து டயர்டாகவும் இருந்ததுனால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புட்ராஜை வந்து செம்ம அழகான ஒரு வியூ வந்து இருந்துச்சு அந்த ஹோட்டல்லேருந்து. சும்மா அந்த வியூ மட்டும் பார்த்துட்டே இருந்தேன் நான். ஸோ ஸ்விம்மிங் பூல் கிட்டே இருக்க வியூவு அது வந்து பார்த்துட்டு இருந்தேன். மித்த பிள்ளைங்க ஹபீஸா, ஹாஜர், என் ஹஸ்பண்ட், அவங்க 3 பேர் மட்டும் தான் குளித்தாங்க. ஹக்கீமா கொஞ்ச நேரம் தண்ணியில் இறக்கணும், அவள் அழுதுட்டு போக மாட்டேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டா. ஸோ ஒரு வழியாக வந்து அன்றைக்கி வந்து பிள்ளைங்க ஹாப்பியாக, நானும் வந்து ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா எனக்கும் வந்து ரொம்ப அந்த வீட்லேயே வேலைன்னு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வந்து மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அதான் ஹஸ்பண்ட் சொன்னார், கண்டிப்பாக வா, சும்மா ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் உனக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து போயிட்டு லைஃப்பும் அப்படி தான். ரொம்ப நம்ம ஒரு 6 monthஸாக ஒரே வேலை எக்ஸாஸ்டடாக இருந்தது வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் லைஃப் இருக்கும். ஒரே டவுனாகவே நம்ம எப்போவுமே இருக்க மாட்டோம். அல்லா நமக்கு திடீர்னு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தான் வந்து அந்த ஒன் டே கூட இல்லை, அன்றைக்கி நைட்டு போயிட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. ஒரு எல்லாருமே ஹாஜரோட ஆசையும் நிறைவேறிச்சு. அவள் ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா. ஏன்னா நாங்கள் ஸ்கூல் ஹாலிடேஸ் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல பிள்ளைங்களை, ஈவன் சாட்டர்டே சண்டே கூட எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா நாங்கள் அந்த வீடு ஷிஃப்டிங்கு, அந்த வீடு ரெனோவேஷன், அதுக்கே நாங்கள் சாட்டர்டே சண்டே அலைஞ்சிட்டு இருந்தோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு சாட்டர்டே சண்டே மட்டும்தான் லீவுன்றதுனால. ஸோ இது வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து இந்த சாட்டர்டே வந்து கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக, எங்களுக்கு நிறையவே ஹாப்பினஸ்ஸாக இருந்தது, அல்ஹம்துலில்லா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து அங்கேயே வந்து குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே எக்ஸசைஸும் வந்து அங்கே எக்ஸசைஸ் மிஷினும் இருந்தது. கொஞ்ச நேரம் வந்து எல்லோரும் வந்து எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக நாங்கள் 12 o'clockலாம் செக் அவுட் பண்ணிடணும். ஸோ மார்னிங் ஃபஜர் எழுந்திரிச்சு தொழுதுட்டு ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு 3 hours நாங்கள் குளித்தோம். ஒரு 10 o'clock 10:30 வரைக்கும் குளித்தோம். 10:30 மேலே வந்து எல்லாரையும் வந்து, ஏன்னா வந்து ஒரு 1 hour நமக்கு தேவை, செக் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையில்லை, நிறைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு
வரல. ஸோ கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஜிம்மில் போயிட்டு பிள்ளைங்கள்லாம் நான் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன். பிள்ளைங்களும் வந்துருச்சு, நாங்களும் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு பிள்ளைங்களும் வந்து கொஞ்ச நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணாங்க. இதில் ஒரு ½ போயிடுச்சு. ஸோ 11 to 12 வந்து டக்குன்னு ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகி அப்படியே வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து அப்படியே அங்கே ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.